தமிழகத்தில் பொங்கல் பரிசு 5000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா? ஒவ்வொரு மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பொங்கல் திருநாள் நெருங்கி வரும் நிலையில் இந்த ஆண்டு தமிழக அரசு பொங்கல் பரிசாக எவ்வளவு பணத்தை ரொக்க பணத்தை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பரிசு தொகுப்புடன் பணப்பரிசையும் வழங்கி வருகிறது. இந்த நடைமுறைப்படி அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022 பொங்கலுக்கு 21 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் 2023-24களில் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரையுடன் 1000 ரொக்க பணமும் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த 2025 பொங்கல் பண்டிகையின் போது குடும்பங்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழுநீர கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது. ரொக்கப்பணம் இல்லாத இந்த முடிவு பரவலான விமர்சனங்களை சந்தித்தது. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு வரவிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் மீண்டும் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த முறை இந்த பரிசு தொகை கணிசமாக அதிகரிக்க கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் ரொக்கப்பணம் 5000 இருக்கலாம் என்ற செய்திகள் வேகமாக பரவி வருகிறது. ஸோ இது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இதற்கு முன் அதிமுக 2021 ஆண்டு ஆட்சியில் 2500 ரூபா கொடுக்கப்பட்டது. ஸோ குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு கணக்கீட்டின்படி சுமார் 2.21 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 வழங்கினால் அரசுக்கு தோராயமாக 11,000 கோடி தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ மாநிலத்தின் தற்பொழுதைய நிதிநிலையை கருத்தில் கொள்ளும் பொழுது இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கீடு செய்வது சாத்தியமா என்ற கேள்வி இயல்பாகவே எழுந்திருக்கிறதுங்க. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் 5000 ரொக்க பணத்திற்கான மக்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றுமா என்பது கண்டிப்பா இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தாங்க. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எலெக்ஷனில் அரசு வின் பண்ணணும், ஸோ ஒரு வெற்றி பெறணும், 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறணும் அப்படின்னா ஆளும் திமுக தனது ஆட்சியை தக்க வைத்து கொள்ள இந்த பொங்கல் பரிசு கட்டாயம் கொடுத்தாகும். ஏன்னா பீகார் எலெக்ஷனில் வெற்றி பெறதுக்கு இந்த மாதிரி ஒரு பரிசு தொகை தான் காரணமாக இருக்குது. ஸோ அதே திட்டத்தை தமிழக அரசும் செயல்படுத்துவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ தமிழக அரசில் இது எல்லா மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருது. ஸோ பொருட்களில் கொடுக்கறத விட கேஷாக கொடுத்தா பண்டிகை காலங்களில் மக்கள் கைகளில் அதிக பணம் புழங்கும். இது ரொம்ப மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ அதனால் பொங்கல் பரிசு கண்டிப்பாக இந்த டைம் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வழங்க போகிறாங்க. ஸோ மகளிர் சுய உதவி குழுக்கள் பெறக்கூடிய அக்கௌண்ட்டுகளுக்கும் இல்லைன்னா மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அக்கௌண்ட்டுக்கும் இந்த 5000 ரூபாய் வழங்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டோக்கனை வரக்கூடிய டிசம்பர் 5-6 தேதிகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட ஸ்கீம் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.